வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் விஞ்ஞான சிறுகதைகள் வாசிப்பது உங்கள் பிரமிளா. கதை எண் 4. 1000 வருடங்கள் உயிருடன் இருப்பது எப்படி? மாலதியை பார்க்க போனபோது டாக்டர் ராகவானந்தம் மட்டும்தான் வீட்டில் இருந்தார். மாலதி எங்கே டாக்டர் என்றேன். டாக்டர், ஏன் தலைகீழாக நிற்கிறீர்கள் என்று கேட்டேன். டாக்டர் நிமிர்ந்தார். யோகாசனத்தில் விஷயம் இருக்கிறது பையா, உட்காரேன், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றார். மாலதி இல்லையா? வந்து விடுவாள், உட்கார். டாக்டர், நான் போய்விட்டு அரை மணியில் வருகிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கிறது. என்ன வேலை? பார்பர் ஷாப் போக வேண்டும். உட்கார் என்றார் டாக்டர். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா பையா, நான் தஞ்சாவூர் போய்விட்டு திரும்ப வந்ததும் முந்தா நாள் மயிலாப்பூரிலே ஒரு மீட்டிங்கிலே பேசினேன். பொதுவா விஞ்ஞான ஆராய்ச்சி பற்றி தமிழில்தான் பேசினேன். பேச்சிலே நாம் ஒன்றும் புதுசா ஆராய்ச்சி பண்ண சப்ஜெக்ட் தேட வேண்டாம், நம்ம பழைய தமிழ் பாட்டுகளிலேயே எவ்வளவோ ஸ்கோப் இருக்கிறது. உதாரணமா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செந்தில்நாத புலவர் ஆயிரக்கணக்கிலே பாட்டு எழுதியிருக்கிறார், விதவிதமான வைத்திய முறைகளையும் மூலிகைகளையும் பற்றி. அதையே ரிசர்ச் பண்ணலாம், அந்த முறைகள் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். பேச்சு முடிந்ததும் என்ன ஆச்சு தெரியுமா? சோடா சாப்பிட்டீர்களா? சாப்பிட்டேன். ஹாலை விட்டு வெளியே வந்தேன். சாயங்கால இருட்டு. வாசலிலே ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார். வணக்கம் நார். செந்தில்நாத புலவர் எழுதிய பாட்டுக்களை பற்றி சொன்னீர்களே, அந்த பாடல்களை எங்கே பார்த்தீர்கள் என்று கேட்டார். ஏன், உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணணுமா என்று கேட்டேன். தேவையில்லையே, நான் தானே செந்தில்நாத புலவர் என்றார். எனக்கு, அதாவது டாக்டரிடம் கதை கேட்டு கொண்டிருந்த எனக்கு இந்த இடத்தில் உதைத்தது. டாக்டர், கம் அகேன். என் ஞாபக சக்தியில் பழுதில்லை என்றால் சுமார் 16 வரிகளுக்கு முன்னால் செந்தில்நாத புலவர் என்பவர் 17ஆம் நூற்றாண்டு ஆசாமி என்று சொன்னீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம். 17ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? இன்னும் உயிரோடு இருக்கிறார். இப்ப இருக்கிறாரா? இப்ப இருக்கிறார். இந்த வீட்டு மாடியிலே உட்கார்ந்திருக்கிறார். டாக்டர், அந்த கூட்டம் எங்கே நடந்தது என்று சொன்னீர்கள்? கீழ்ப்பாக்கத்திலா? மயிலாப்பூரிலே. நான் சிரித்தேன். பையா, நீ நம்பலையா? இதை நம்ப சொல்கிறீர்களா டாக்டர்? மாடியில இருக்கிறாரே செந்தில்நாத புலவர். டிட்டோ. 17ஆம் நூற்றாண்டு. டிட்டோ. டாக்டர், மன்னிக்கவும், ஏதாவது போட்டிருக்கிறீர்களா? புரியவில்லை. பையா, நீ சந்தேகப்படுவாய், நம்ப மாட்டாய். நானும் முதலில் நம்பவில்லை. இது ஏதோ கிராக் என்றுதான் நினைத்தேன். ஆனா அந்த ஆசாமியோட கொஞ்சம் பேசினப்புறம் எனக்கு அவர் சொல்றது பொய்யில்லை என்று தெரிந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காசு வச்சிருக்கிறார். கட்டபொம்மனுக்கு கத்தி தீட்டினேன்னு சொன்னாரா? நீங்க நம்பிட்டீங்களா? பையா, நான் அந்த ஆளை லேசில நம்பவில்லை. வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு நாள் பூரா அவரை சயின்டிஃபிக்கா செக் பண்ணிட்டு தான் நம்பினேன். அந்த ஆளு ஒரு வண்டர், ஒரு ஆச்சரியம். டாக்டர், அந்த ஆள் 17ஆம் நூற்றாண்டு என்றால் அவருக்கு சுமார் 300 வயசு ஆகியிருக்கணும் தெரியுமா? அவருக்கு சரியாக 302 வயசு ஆகிறது. 1667 பிறந்தவர். 1667 பிறந்தவர் மாடியிலே உட்கார்ந்திருக்கிறார். என்ன, காயகல்பம் சாப்பிட்டாரா? பையா, அவர் சாப்பிட்டது காயகல்பம் இல்லை, அது தேவலோகத்து கற்பனை. அவர் மருந்துக்கு சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது பையா. முதுமைங்கிறது எதனால வருகிறது தெரியுமா? எல்லாவற்றுக்கும் இது இருதய துடிப்பு தான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையிலே மொத்தம் இவ்வளவு இருதய துடிப்புன்னு கணக்கு. இருதயம் ஒரு மிஷின். அதன் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப இத்தனை தடவை அடிச்சதும் மிஷின் கடியாரம் போல நின்று போய் விடுகிறது. வாழ்நாள் என்கிறது இவ்வளவு வருஷம் என்று கணக்கில்லை, இவ்வளவு இருதய துடிப்பு என்றுதான் கணக்கு. மேலே உட்கார்ந்திருக்கிறாரே மகான் செந்தில்நாத புலவர், அவருடைய இருதயம் நிமிஷத்துக்கு 100 தடவை அடிக்கிறதில்லை, 2 தடவைதான். டாக்டர், இது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லைன்னு தான் நினைத்தேன் பையா. அவர் இருதய துடிப்பை நான் கார்டியோகிராம் ஒன்று கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி கூட பார்த்தேன். சரியா நிமிஷத்துக்கு 2 தடவை தான் அடிக்கிறது. டக். ஒரு 30 செகண்ட் கழிச்சு டக். மறுபடி ஒரு 30 செகண்ட் கழிச்சு டக்.
இந்த ரேட்டுக்கு ஏற்ப அவருடைய மெட்டபாலிசமே மாறிவிட்டது. நீ பார்த்தால்தான் நம்புவே. ஆச்சரிய சாதனை. பையா, இந்த ரகசியத்தை ஒருத்தரிடமும் சொல்லாதே. வா, அவரை போய் பார்க்கலாம். மாலதி வந்தாள். செந்தில்நாத புலவரின் மருந்து தேவையில்லாமையே சென்ற மாதம் பார்த்ததை விட இன்னும் இளமையாக இருந்தாள். அப்பா, அந்த பட்சி போயிட்டாரா என்றாள் மாடியை பார்த்து கொண்டு. நான், அவர் போறதுக்கு இன்னும் 1575 வருஷம் ஆகும் என்கிறார் டாக்டர். சரிதானே டாக்டர் என்றேன். அவள் என்னை பார்த்து, சரியான நட்டை கொண்டு வந்து உட்கார்த்தி வைத்திருக்கிறார். நீயும் இந்த கோஷ்டியில் சேர்கிறாயா? சென்ற 24 மணி நேரத்திற்குள் அவர் வாங்கி வர சொன்ன வஸ்துக்களை கேள் என்று லிஸ்டில் இருந்து படிக்க ஆரம்பித்தாள். ஆவரங்குச்சி 108, இளநீர் 2, நாமக்கட்டி 2, திரிபலை, துமிட்டிக்காய், கடுக்காய், லவங்கம், ரவீந்திர சூர்ணம். அந்த ஆள் பைத்தியமில்லை, பைத்தியக்காரர்களின் மகா நாடு. டாக்டர் சிரித்தார். மாலதி, உனக்கு தெரியாது. உனக்கு விவரமாக சொன்னாலும் தெரியாது. அந்த ஆள் ஒரு குவாக். நீ என்ன சொல்கிறாய் என்றாள் மாலதி. நான் இன்னும் பார்க்கவில்லை அவரை என்றேன். யாராவது 300 வருஷமாக உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அதை நம்பி மாடியிலே உட்கார்த்தி வைத்து சாப்பாடு போடுகிறதா? பையா, பெண்களுக்கு, அதுவும் மாலதி போன்றவர்களுக்கு இதெல்லாம் சொல்லி வியர்த்தம். வா, அவர் திரிபலைக்காக காத்திருக்கிறார், போய் பார்க்கலாம் என்றார். மாலதி, நீயும் வாயேன் என்றேன். நான் நேற்று பார்த்ததே போதும். ராத்திரி எல்லாம் கெட்ட கணா. எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கிறது. நெயில் பாலிஷ் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றாள். டாக்டர் மாடிக்கு செல்ல நான் தயங்கி கொண்டே உடன் சென்றேன். தயங்கி நுழைந்தேன். வருக. மேஜைக்கு அடியிலிருந்து குரல் கேட்டது. கூர்ந்து பார்த்ததில் மேஜை அருகில் அந்த பக்கம் கீழே சப்பனம் கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஒருவர். டாக்டர் சொன்ன 60-65 வயதுதான் மதிப்பிடலாம். டாக்டரின் சட்டை ஒன்றை அணிந்து கொண்டு லீவு எடுத்துக்கொண்ட ரிஷி மாதிரி உட்கார்ந்திருந்தார். மானாவாரியாக தாடி மீசை. எதிரே சம்பந்தமில்லாத வஸ்துகள் சிதறி இருந்தன. புலவரே, இவர் என் நண்பர் என்றார் டாக்டர். புலவர் என்னை பார்த்தார். ஏற இறங்க பார்த்தார். நான் உடனே சுத்த தமிழில் வணக்கம் ஐயா என்றேன். புலவர் சிரித்தார். ஷூ பாலிஷ் போடும் பிரஷ் சிரிக்கிறார் போல. உம்மை பார்த்திருக்கிறேன் என்றார். எம்மையா என்றேன். ஆம், உம்மைத்தான் என்றார். எம்மே என்று கேட்டேன். நினைவில்லையா? நான் உம்மை பார்த்ததில்லை என்றேன். சிரித்தேன். சிரிக்காதீர் என்றார். சிரிக்கவில்லை என்றேன். திரிபலை வந்ததா என்றார். டாக்டர் பொட்டலத்தை பிரித்து தந்தார். புலவரே, இது போதுமா? போதும். புலவர், நீவிர் என்ன செய்ய போவீர் என்று கேட்டேன். உன் நண்பருக்கு தெரியாதா என்றார் டாக்டரிடம். அந்த மருந்தை தயார் செய்ய போகிறார் என்றார் டாக்டர். மேலும் இருவரும் நம்ப மறுக்கிறார்கள். உங்களுக்கு 300 வயதென்று என்றார். இயல்பே இயல்பே. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இப்படித்தான். ஒருவரும் என்னை நம்பவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் என் வாழ்நாளை நீட்டித்து கொண்டவன் என்றதும் சிறையில் அடைத்தார்கள். என் சித்தம் சரியில்லை என்று கொண்டு எனக்கு மனித இனத்தில் நம்பிக்கை தளர்ந்து விட்டது. அதை பற்றி இந்த நூற்றாண்டில் பேசவே இல்லை. அதனாற்றான் என்னை வெளியே இருக்க அனுமதித்தார்கள். என் நல்லூர் ராகவானந்தத்தை சந்தித்தேன். டாக்டர், இல்லை புலவரே, இது மனித சமுதாயத்தின் நல் என்றார். நல்லூழ் என்றேன். புலவர் தொடர்ந்தார். ஒரே ஒரு தடவை சுமார் 60 ஆண்களுக்கு முன் ஒரு வெள்ளையர் நான் சொல்வதில் உண்மை இருக்கும் என்று தனதில்லம் கொண்டு சென்றார். அவருக்கு மருந்து செய்து தந்தேன். அதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டுவிட்டது. சிறு தவறு? ஆம். அதை வெள்ளையர் சாப்பிட்டதில் மருந்து வலிது அவர் புதிதாக பிறந்த நாய் போல கூவத் தொடங்கிவிட்டார். அந்தோ என்றேன். அதற்காக என்னை சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தனர். மறுபடி அந்தோ என்றேன். அச்சமுற வேண்டாம். அந்த தவறு நான் வேண்டுமென்றே செய்தது. அப்படி ஒன்றும் இப்பொழுது நிகழாது என்று அந்த ஆவாரங்குச்சிகளை ஒடித்து பொதுவாக அந்த பாத்திரத்தில் கொட்டி கலக்கினார் புலவர். இதோ இன்னும் சில நாழிகைகளில் மருந்து கிட்டும் உங்களுக்கு என்று சிரித்தார். மறுபடி பிரஷ். புலவர் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ பாடினார்.
டாக்டர் என்னை பார்த்து சிமிட்டி, நேரிசை வெண்பா என்றார். அப்புறம் புலவர் தன் ரசாயனத்தில் ஆழ்ந்தார். டாக்டர் அருகில் இருந்த மிஷினிலிருந்து நீண்ட வால் போல் பேப்பரை உருவினார். புலவருடைய கார்டியோகிராஃப் அந்த காகிதத்தில் சினிமா சவுண்ட் ட்ராக் போல கீறல்கள் இருந்தன. டாக்டர் புரியாதபடி எலக்ட்ரோடுகளை இணைத்ததையும் பற்றி சொன்னார். பையா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் என்றார். அப்படியா டாக்டர்? அவர் தயாரிக்க போவது ஒரே ஒரு அவுன்ஸ் மருந்து. அதை நாம் சாப்பிட போகிறோம். நானுமா என்று கேட்டு அதிர்ந்தேன். எனக்கு 60 வருடங்களுக்கு முந்தின அந்த வெள்ளையர் நினைவு வந்தது. டாக்டர், எனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் விஞ்ஞானி. தொடர்ந்து நீங்கள் உயிர் வாழ்வதில் உலகத்துக்கு பயன் இருக்கிறது. பையா, நான் எதற்கு சொல்கிறேன் கேள். நான் ஏற்கனவே வயதானவன். நான் சாப்பிட்டு விட்டு 1000 வருஷம் இருக்க போகிறேன் என்று சொன்னால் அந்த புலவருக்கு நேர்ந்த கதிதான் எனக்கு நிகழும். கிழவர் ஏதோ போட்டிருக்கிறார், உளறுகிறார் என்று சொல்வார்கள். ஆனால் நீ சாப்பிட்டால் என்ன ஆகும்? நீ இளைஞன். உனக்கு என்ன 27 வயது இருக்கும். இன்னும் 50 வருஷம் கழித்து 28 ஆகும் உனக்கு. ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இத்தனை வருஷமாக அப்படியே இருக்கிறாய் என்று அவர்கள் உன்னை வந்து கேட்பார்கள். பேப்பரில் போடுவார்கள். அப்பொழுது சொல் இந்த மரமண்டைகளுக்கு, லாஞ்சிவிட்டிக்கு ஒரு மருந்து நம் தமிழ் வைத்தியத்திலேயே 300 வருஷமாக இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்க முடியாத மடையர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் போய் டாக்டர் ராகவானந்தத்தை பாருங்கள் என்று. நீயும் சாப்பிடணும். அதுதான் பொருத்தம் பையா. டாக்டர், எனக்கு அவசரமா பார்பர் ஷாப் வரை போக வேண்டும். பையா, இந்த மருந்தை சாப்பிட்ட பிற்பாடு 50 நாளைக்கு ஒரு தடவை ஷவரம் செய்து கொண்டால் போதும். யோசித்துப்பார். இதோ என்றார் புலவர். ஏதோ என்றேன். கண்ணாடி டம்ளரில் ஒரு பழுப்பு திரவம் இருந்தது. அந்த திரவம் கொஞ்சம் கோபமாக புகைந்து கொண்டிருந்தது. மற்றொரு டம்ளரை எடுத்து அதை பேர் பாதியாக பிரித்தார் புலவர். டாக்டர் கையில் கொடுத்தார். என்னிடம் ஒன்று கொடுத்தார். பருகுங்கள் என்றார். பையா, நாம் சரித்திரம் ஏற்படுத்த போகிற தருணம் வந்துவிட்டது. பையா, மனிதன் கண்டுபிடித்த மருந்துகளில் கொடுமுடி இது. அருந்து, பருகு, நுகர். டாக்டர், தமிழிலே விளையாடுறீங்களே என்று சொல்லிவிட்டு மெதுவாக அந்த மருந்தை மூக்கருகில் கொண்டு சென்றேன். கிருஷ்ணாயில் வாசனை அடித்தது. உடனே திராட்சைப்பழ வாசனை அடித்தது. உடனே மாம்பழ கையை இழைக்கும் தச்சர் வாசனை அடித்தது. புலவர் ஒரு முறுவல் செய்தார். நீ எந்த மணத்தை நினைத்தாலும் அந்த மனம் தெரியும் இந்த மாமருந்தில். கடிதில் விழுங்கும் என்றார். புலவரே, இதிலே ஏதும் தப்பில்லையே. அந்த வெள்ளைக்காரருக்கு ஏற்பட்டார் போல ஏதும் ஆகாதே. உப்பு கிப்பு எல்லாம் சரியாகத்தானே சேர்த்திருக்கிறீர். கவலுரேள். அதாவது நீ சாப்பிடு, நான் கேரண்டி என்கிறீரா? பையா, சேர்ந்தார் போல சாப்பிடுவோம். ரெடியா என்றார். ரெடி என்றேன். எனக்குள் யயாத்தி மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்க வேண்டும். என் இள ரத்தம் சாப்பிட்டுத்தான் பார்க்கலாமே என்று சொல்லி இருக்க வேண்டும். அடுத்த நூற்றாண்டில் பழைய சிவாஜி படங்களை டெலிவிஷனில் பார்க்கலாமே என்று ஆசை இருந்திருக்க வேண்டும். டாக்டர் 1 2 3 என்று எண்ண ஒரே மடக்கில் மருந்தை குடித்தேன். சாப்பிட்ட உடனே புலவரை கேட்டேன். புலவரே, இதில் என்ன சேர்த்திருக்கிறீர்கள்? அமிலமா? முதலில் சற்று சுடும். கொஞ்சம் பொறும். சுடுமா? நைட்ரிக் ஆசிட்ல முகஷவரம் பண்ணி கொண்டு அப்புறம் அதிலேயே குளிச்சாப்பிள்ள எரிகிறது, கட்டை விரல் வரைக்கும் என்றேன். கொஞ்சம் பொறும் என்றார். கொஞ்ச நேரத்தில் அந்த எரிச்சல் அடங்க ஆரம்பித்து தேசிய கொடி மாறி உணர்ந்தேன். மார்பு வரை சூடாகவும் வயிறு வரை மிதமாகவும் அப்புறம் கீழே ஜில் என்றும். அப்புறம் அந்த ஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறியது. எப்பேற்பட்ட ஜில்! 2 காது நுனிகளை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் பரவியது ஜில். அப்புறம் மருந்து வேலை செய்தது. ஈ என்று சொல்லி உடம்பை உதறிக்கொண்டேன். அப்புறம் என் கண்கள் சுழன்று சுழன்று என் வார்த்தைகள் முழுவதும் குழல ஆரம்பிக்க பாதங்களுக்கு கீழ் ஹோவர்கிராஃப்ட் மாதிரி ஒரு விதமாக உணர்ந்தேன். பேச்சு சக்தி வந்ததும் புலவர் தெரிந்தார். சரியான சரக்கு வாத்தியாரே, இன்னும் கொஞ்சம் இருக்கா என்று கேட்டேன். மேலே தேவை இருக்காது என் நண்பரே, இனி நீர் நீடூழி வாழ்வீர் என்றார். டாக்டர் என்று கூப்பிட்டேன். பையா என்று குளித்த பறவை போல அவர் சிலிர்த்து கொண்டார். டாக்டர், ஐ யூ ஆல்ரைட்? யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை, சொல்லுங்க பார்க்கலாம்.
பையா, எனக்கு புதிதாக பிறந்தார் போல் இருக்கு. எல்லாம் அலம்பி விட்டா போல கிளியரா தெரிகிறது. எனக்கு கூட. ஆனா டாக்டர், என்ன? என் இதய துடிப்பு ஒன்றும் குறையவில்லையே என்றேன் மார்பை பிடித்துக்கொண்டு. அது இவ்வளவு கடிதில் நிகழாது. மெதுவாக மெதுவாக சில வருடங்களில்தான் தெரியும் என்றார் செந்தில்நாதர். புலவரே, ரொம்ப தேங்க்ஸ். டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மருந்திலே விஷயம் இருக்கோ இல்லையோ, சாப்பிட்றதே ஒரு அனுபவம். டாக்டர், பையா, இந்த மருந்து நிச்சயம் வேலை செய்யும். நிச்சயம் 21ஆம் நூற்றாண்டிலே நான், நீ, புலவர் 3 பேரும் இருக்க போகிறோம். 22ஆம் நூற்றாண்டிலே, 23ஆம் நூற்றாண்டிலே என்றார். வருகிறேன் டாக்டர். புலவரே, விடை பெறுகிறேன் என்று எனக்கு பிடித்த ருக்குமணியே வார 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 என்று பாடிக்கொண்டே கிளம்பினேன். நான் மருந்தை சாப்பிட்டு விட்டேன். அது நிஜமாகவே வேலை செய்யுமா? நான் நீடூழி வாழ்வேனா என்ற கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். உங்களுக்கும் என்னைப் போல் சந்தேகம் ஏற்படலாம். உங்கள் சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்திக்க என்னால் இப்பொழுது முடியாது. நேற்றுத்தான் சாப்பிட்டிருக்கிறேன். அதனால் நான் ஒன்று செய்கிறேனே, மறுபடி இந்த கதையை இந்த பத்திரிகையின் 2069ஆம் வருஷம் மார்ச் மாத இதழ் ஒன்றில் தொடர்கிறேனே. சரியா? 1969. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரமிளா. வணக்கம்.